ஹாய் ஆல், வாங்க இந்த சண்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இந்த சண்டே பொங்கல் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் டிமார்ட் தான் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு. நாங்கள் வாங்க போனது என்னமோ எங்கள் மைண்டில் ஒரு 2 to 3 ஐட்டம்ஸ் தான் மைண்டில் இருந்துச்சு. பட் உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என் மைண்டெல்லாம் இது உனக்கு வேணும், இது உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து போட வச்சிருச்சு. பட் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியும் நாங்கள் எசென்ஷியல் தவறையும் நிறையா திங்ஸ் வாங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதில் எனக்கு இந்த மேட் மட்டும் யூஸ் ஆகும்னு தோணுச்சு. ஸோ நான் அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றபடி தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு கவுண்டருக்கு நின்னா அதுவும் ஒரு பெரிய க்யூ. திங்ஸ் எடுத்து என்னமோ 1 மணி நேரத்துலேயே நாங்கள் ஷாப் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் அந்த வெயிட் பண்ண க்யூவில் பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் மேலே வெயிட் பண்ணோம். ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா எனக்கு முன்னாடி ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க, அவங்க சீக்கிரம் போட்டுருவாங்கன்னு நினச்சி நான் எடுத்துகிட்டு போய் அந்த க்யூவில் நின்ட்டேன். பட் பார்த்திங்கன்னா அவங்க ட்ராலி பயங்கர ஃபுல்லாகிட்டே இருந்தது. ஸோ ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க. நான் இந்த மாதிரி டிமார்ட் ஷாப்பிங்லாம் போகிறப்போ பார்த்திங்கன்னா என்னோடய திங்ஸை நான் வாங்குறது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எசென்ஷியல் திங்ஸ் எல்லாத்தையும் பில் போட்டுருவேன். பில் போட்டு அதை டோட்டல் அமௌண்ட் பார்த்துருவேன். ஆல்ரெடி நம்ம எசென்ஷியல் திங்ஸ் பில் போட்டிருக்கிறதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பட்ஜெட்டுக்கு மேலே தான் போயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த நான் எசென்ஷியல் திங்ஸ் எல்லாம் வேணுமா, இதில் ரொம்ப மேண்டேட்டரியான திங்ஸை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எனக்கு எது ரொம்ப தேவையோ அதை மட்டும் எடுத்துப்பேன். சம்டைம்ஸ் எதுவுமே வேணாம்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு கூட வந்துடுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்களை வாங்கி என்னோடய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுலேருந்து என்னை ரொம்ப சேவ் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி இருக்க கடைகளை எல்லாம் எதுவும் பார்க்காம நாங்கள் அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பிகாஸ் ஆல்ரெடி மணி 10:30 ஆகிடுச்சு. ஓகே, நம்ம அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.